அப்பா கிளம்பலாம்ப்பா. அழகா இருக்கான் பாரு என் பேர புள்ள. எல்லாம் வந்துச்சு. உன் வீட்டுக்காரமாங்க வந்துட்டு இருக்காப்பா. எப்பண்டா வந்துட்டு இருக்காப்பா? அதான் எப்பா? மணி என்ன ஆகுது? அப்பாவா சின்ன பொண்ணு வருவா. என்ன தம்பி சின்ன பொண்ணுங்க? நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைல பரட்டு வந்து நிக்குது. கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை பத்தாளிக்கு இவ்வளவு நேரம்? சம்மந்தி தான் ஐயா. சம்மந்தில ஒவ்வொரு வாட்டி சும்மா கண்ணீர்னு இருக்கு. ஒவ்வொரு கேள்வி சும்மா நறுக்குன்னு தான் கேட்காங்க சம்மந்தி. பொண்ணு அந்த பிள்ளைங்களே கிளம்பி வந்து நிக்காங்க. இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வருவா. எப்போண்டா மணி என்ன ஆகுது? அதான் புள்ளி நீ தூக்கிட்டு வந்துட்டியா? ஜானங்க நான் சொல்லல. நீங்க இந்த வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள அவங்க பொண்ணு மதிப்பு இறங்கும், உங்க மதிப்பு ஒசரும். எல்லாம் உங்க ராசிதான். இப்பதானே அவ மதிப்பு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இனி பாரு சும்மா தாறு மாறா இறங்கும். இந்த வீட்டுல அவளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இங்க பாரு, இவங்க முன்னாடி நல்ல சுறுசுறுப்பா இருக்க மாதிரி இருந்துக்கணும். சரிங்கம்மா. ஜானங்க சித்தப்பா வந்துட்டு சித்தப்பா. மணி என்னடா ஆகுது? 7-8 மணிக்கு நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம்? கிளம்பிடு சித்தப்பா. உன் வீட்டுக்காரமாங்க வருவா சித்தப்பா. ஆட்களோட வருவா. எந்த ஆட்களோட? சம்மந்தி அம்மாவும் வீட்டுக்கு வாழ வர பொண்ணுங்களும் இங்க நிக்காங்க. வேற எந்த ஆளோட வந்துட்டு இருக்கா? நம்ம வீட்டு ஆட்களோட. அப்போ சம்மந்தியும் அந்த பிள்ளைங்களும் யாரு? அவங்க ஏற்கனவே கிளம்பி வந்துட்டாங்கல்ல. அதுதான் நாங்களும் கேட்கோம். அவங்க கிளம்பி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? உன் வீட்டுக்காரமா எங்க? உன் வீட்டுக்காரமாவும் காணும், என் மருமகளையும் காணும். வரவங்களே வந்துட்டாங்க. இவங்க கூட வராம வேற யாரு கூட வந்துட்டு இருக்காங்க? நம்ம வீட்டா? ஐயோ இல்ல, அம்மா கூட வந்துட்டு இருக்காங்க. ஆமா, எங்க மாப்பிள்ளை எங்க? அப்பா வந்துட்டு இருக்காரு. அண்ணன் கிளம்பலையா? அப்பா கிளம்பிட்டாரு. எனக்கு ஏதோ இது சரியா போடல. சாரனும் அலெக்ஸும் கார்ல ஏறிட்டானுங்க. அந்த பிள்ளைங்க இந்த வீட்டு பொண்ணுங்கெல்லாம் வந்து சேர்ந்து போறோம் மாமா, எல்லாரும் ஒன்னா போனாதானே நல்லா இருக்கும்னு அந்த பிள்ளைங்க நின்றுட்டு இருக்காங்க. நாளைக்கு வாழ வர போற பிள்ளைகளுக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த வீட்டு பொண்ணுங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லை. உண்மைதான். அப்பா, ஏன் பொண்ணுங்களுக்கு பொறுப்பு இல்லையா? இந்த பிள்ளைங்க எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? இப்படி காக்க வைக்கிறது நல்லதா இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு இருக்க பொறுப்பு இந்த வீட்டுல இருக்க பிள்ளைங்க ஒண்ணுக்கு கூட இல்ல. அப்படி இல்ல மாமா, இவங்க விருந்தாளு எந்திரிச்சமா பரட்டமா வந்தமானு இருக்காங்க. ஆனா மத்தவங்க அப்படி இல்லையே. வீட்டுல பொறுப்பா நான் நீங்க சாப்பிட்டு வந்தீங்களே, அந்த சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க. வீடு அந்த கிடக்கு கிளீன் பண்ணணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அவங்க கிளம்பணும். ஏகப்பட்ட வேலை இருக்கலாம் மாமா. விருந்தாள எப்படி மாமா நம்ம வீட்டாளுக்கு கூட நீங்க கம்பேர் பண்றீங்க? அவங்க விருந்தாளு மாமா. தப்பா நினைச்சிடாங்க. நீங்க இப்போதைக்கு விருந்தாளு தானே, அத சொன்னேன். நீங்க இப்ப காலையில சாப்பிட்டு வந்திருக்கீங்க. அந்த சாப்பாடு ரெடி பண்ணது இந்த வீட்டு பெண்கள் தானே. எல்லாரும் பட்டினியா போக முடியுமா என்ன? வேலை எவ்வளவு கிடக்குன்னு அத்தைக்கு தெரியாதா? இல்லையாத்த? வீட்டுல பொம்பளைங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு அத்தைக்கு தெரியாம இருக்குமா என்ன? வீட்டுக்கு வரப்போற மருமக்கமா இருக்கும் தெரியாம இருக்கும். என்னமா நான் சொல்றேன் சரிதானே? இல்ல சொல்றேம்மா, வீட்டுல எவ்வளவு வேலைகள் இருக்கும். மாமா தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் மூக்கு உடைச்சிட்டான். சரி, நீ வீட்டுல இருக்க ஆட்கெல்லாம் தூக்கி பிடிச்சது போதும். உன் வீட்டுக்காரமா வர சொல்லி. யாருக்கிட்ட? கருப்பு சிங்கத்துக்கிட்ட. இந்த கருப்பு சிங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எங்க ராஜ்யம் தான். என்னடா பாத்துக்கலாம். வாமா, என்ன வரதுக்கு இவ்வளவு நேரமா? அதான் எப்போ சொன்னாரே, நீங்க விருந்தாளு உடனே கிளம்பி வந்துட்டீங்க. ஆமா, அம்மையாருக்கு வீட்டுல வேலையை பாத்தியன்னா என்ன வேலை? ஐயோ மாமா, சும்மா இருங்க மாமா. ஏமா, உனக்கு தான் வீட்டுல வேலை வெட்டி கிடையாது. கொஞ்சம் காலம் வர பரட்டு வரலாம்லாமா? உங்க அப்பா சொல்லல தப்பே இல்ல. இங்க பாரு, வீட்டுல மத்த விளையாடு வேலை பார்க்காத, நீ சும்மா தான் இருப்ப. ஐயோ அக்கா, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வர வேண்டியதானே? நீங்க நைட் எல்லாம் சும்மா விளையாண்டுட்டு கிடக்கீங்க. கொஞ்சம் சீக்கிரம் தூங்கி காலையில எந்திக்கலாம்ல? மத்த நாள் 12 மணிக்கு எந்திக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கு எந்திக்க முடியுமா? ஐயோ சமந்தி, இருந்தாலும் நீங்க இப்படி சொல்லிருக்க கூடாது. எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. சரி விடுங்க சமந்தி. இல்ல சம்மந்தி, மத்த நாளும் பரவாயில்ல. இன்னைக்கு இழுத்து மூடிட்டு தூங்க நினைச்சா நைட்டு ஃபுல்லா சொல்லி இருக்குது. வேலை செஞ்சு தூங்கினா கூட பரவாயில்ல. சும்மா அங்கேயும் ஓடி ஆடிக்கிட்டு தூங்கிட்டு கிடந்தா இப்ப என்னன்னு கேட்க? என்னடா என்ன? இல்ல மாமா என்னமோ பேசுறாரு. என்னடா பேசுனா? அவன் என்ன பேசுனா? ஒண்ணும் பேசலையா? சும்மா சொன்னா கேளு. அவ அப்படித்தான் வருவா. அது வேற ஒண்ணு இல்ல மாமா, அவளுக்கு குழந்தை மனசு. அதனால படுத்த உடனே தூங்கிடுவா. அவ குழந்தை மாதிரி, அதனால நினைச்ச நேரம் எந்திப்பா. இங்க வஞ்சகம், சூது, வாது, வன்மம், கொடூரம் இத பத்தி சிந்திக்கிறவங்களுக்கு தான் தூக்கம் வராது. அதனால தூக்கத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்ப
இப்ப யாருக்கு நீ இதை சொல்லிக்கிட்டு இருக்க? யார் இசையை பத்தி சொன்னாங்களோ அவங்களுக்கு நான் அதான் சொன்னேன். அது நான் பொதுவா சொன்னேன். சும்மா இரு. நீ மாமா எடுத்து பேசிக்கிட்டு இருக்க? இல்ல போ. சரி, என்ன மருமகள கிளம்பலையா? என்ன ஏன் என்ன பார்த்தா கிளம்பாத மாதிரியா இருக்குது? கிளம்பலையா? நீ எங்க கிளம்பி இருக்க? போ, சீக்கிரம் கிளம்பிட்டு வா. நான் கிளம்பி தான் வந்திருக்கேன். ஏது இந்த அங்கி போட்டு வந்து நிக்கதா? கோயிலுக்கு போறதுன்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்க. அதான் உனக்கு பக்தி ஒண்ணும் கிடையாது. அது என்னன்னா அந்த பிள்ளைங்கிட்ட இருந்து கத்துக்க. ஏமா புது பொண்ணுங்களா, கோயிலுக்கு எப்படி போகணும்னு இந்த அம்மையாருக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கம்மா. வந்துக்குது பாரு. கோயிலுக்கு போற நினைச்சு வந்திருக்கியா, தியேட்டருக்கு போற நினைச்சு வந்திருக்கியா? அப்பா, என் மனசே குழந்து போச்சு. இந்த இசை டம்மி ஆயிட்டா. இனி என் பிள்ளைங்க தான் டாப்ல இருப்பாங்க. இனி இந்த வீட்டுக்கு ராணி, அரசி, இளவரசி எல்லாம் என் பொண்ணுங்க தான். செம்புலிங்க வம்சத்து இளவரசி ராணின்னு சொன்னா எவ்வளவு பேர் புகழே. இனிமேல இந்த இசை கிடையாது, என் பொண்ணுங்க தான். இனி தைரியமா கெத்த வெளியில சொல்லிட்டு என் பொண்ணுங்க தான் செம்புலிங்க வீட்டு ராஜா விட்டு இளவரசி ராணின்னு. பேசி முடிக்கிறது இந்த பொண்ணுங்களுக்கு தானே, எங்களுக்கு இல்லையே. மாமா, உங்க வீட்டு மருமகளா வர போறாங்களே அவங்க என்ன மாதிரி சினிமா தியேட்டருக்கு போற மாதிரி வந்தாதான் மாமா தப்பு. நாங்க வேடிக்கை தானே பார்க்க வரோம். இன்னொன்னு மாமா, இவங்க பொண்ணு, இவங்களே மாதிரி நாங்களும் பொண்ணு மாதிரி வந்தா பாக்குறவங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க? இதுல யாரு பொண்ணுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லையாடா தங்கச்சி? அது நீங்க பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணாதான் பொண்ணுனே தெரியும். நாங்க நார்மலா வந்தாலே பொண்ணு மாதிரி தான் தெரியும். அது மாமாக்கு தெரியல. நாங்க மேக்கப் போட்டு தான் பொண்ணுன்னு காட்டணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ல வந்தேன் சித்தி. என் பொண்ணுங்களும் வீட்டுல சும்மா இருக்கும் போது கூட பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க. அவங்களுக்கு மேக்கப் தேவையே இல்ல. மாமா, அப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத மேக்கப் எல்லாம்? எங்களை மாதிரி சாதாரணமா வர சொல்லுங்களேன். நாம கோயிலுக்கு போறோம், மறந்துடாத. கோயிலுக்கு தானே போறோம். மறக்கல மாமா, கோயிலுக்கு தான் போறோம். நீ எப்படி வந்திருக்க? எப்படி வந்திருக்க? எப்படி வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது? சொன்னதானே மாமா தெரியும். அதான் தியேட்டருக்கு போற மாதிரி வந்திருக்கியோ? நான் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். சிம்பிளா வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஒண்ணு பேசி முடிக்கலையே. நான் உங்க வீட்டு மருமக்கமா இருக்கதானே பேசி முடிக்காங்க. அவங்க பொண்ணு மாதிரி இருந்தா போதும். கிளம்பலாமா? இவ என்னைக்கு நம்ம பேச்செல்லாம் கேட்டிருக்கா? சரி விடுங்க, மத்தவங்கள வர சொல்லுங்க. இல்ல, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது. இவ்வளவு திமிரு இருக்கவே கூடாது. இது செம்பிளிங்க குடும்பத்துக்கு ஆகாது. அப்பா கிளம்பலாம், நேரம் ஆகுதுல்ல. அவ வந்துட்டால, எல்லாரும் எப்படி வேலை கொடுத்து கிளம்பலாம் வாங்க. இல்ல, எப்போ நான் சொன்னதை மீறி அவ இஷ்டத்துக்கு வந்தாலும் அவ வீட்டுல இருக்கட்டும், மத்த எல்லாரும் கிளம்புங்க. என் சொல்ல மதிக்காதவங்க கோயிலுக்கு வரணும்னு அவசியமே இல்ல. நீ வர வேண்டாம். ஓகே. யப்பா, இந்த இசை வரமாட்டா. சனியா ஒளிஞ்சுது. யப்பா, நல்ல நேரம். இவன் வரமாட்டா. இல்லைன்னா ஓவர் அங்க கொஞ்சிட்டு கிடப்பா. எப்படிடி என் புள்ளையில் வந்தனே, உன் வேலையை குறைஞ்சு போச்ச. முன்னாடி நீ இல்லைன்னா ஒரு அணு கூட அசையாது. இப்ப நீ இல்லட்டாலும் என் பிள்ளைகள் மட்டும் போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இது போதும் எனக்கு. செவந்தி தப்புதான். அவன் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா அப்படி வந்தா தப்புதான். இருந்தாலும் நம்ம வீட்டு புள்ள விட்டுட்டு போனா நல்லா இருக்காத. இல்ல இல்ல, சொல் மதிக்காத பிள்ளைகளே தேவையில்லை. நாம அவ்வளவு சொல்லியிருக்கோம். மீறி அப்படி வந்தானா அப்ப எங்க சொல்லிக்கு என்ன மதிப்பு இருக்குது? அது உண்மைதான். வீட்டுல ஆம்பளைங்க மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். இப்ப பிள்ளைகளுக்கு எங்க தெரியுது? அதான் சம்மந்தி சொல்றது. ரொம்பவும் பிள்ளைகளுக்கு செல்ல கொடுக்க கூடாது பாத்துக்காங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான் சம்பந்தி. நான் கேளுங்க பாருங்க, இவனுங்க கொடுத்த செல்லம் தான் இன்னைக்கு அவளுக்கு ஏகப்பட்ட திமிரு. அவளை சொல்லி மீறி எப்படி வந்திருக்கா பாத்தீங்களா? அப்ப நம்ம சொல்லிக்கு என்ன மதிப்பு இருக்குது? யார் வச்சுக்கிட்டது? புள்ளைல வைக்க வேண்டிய வைக்கணும். அது சரிதான். சரி விடுங்க, நம்ம கிளம்புவோமா சம்பந்தி? கிளம்புவோம் சம்பந்தி. ஜானி, மத்த பிள்ளைங்கள வர சொல்லு. இவளை வீட்டுல போட்டுட்டு போனாதான் ஆரம்ப தெரியும். திமிரு, உடம்பு முழுக்க திமிரு. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறங்க என்ன ஒரு தொழில் இல்ல, என்ன வளைப்புன்னு தெரியல. இனிமேல் அந்த இசையை யாரும் இந்த வீட்டை தூக்கி பிடிக்க மாட்டாங்க. கருப்பு சிங்கமே வெறுத்துட்டு இனி அப்படியே ஒவ்வொருத்தனா அப்படி அவளை வெறுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஜான், நேராவது அப்படியே எல்லாத்தையும் வர சொல்லு. சம்பந்தி, நீங்க கார்ல போய் ஏறுங்க. சரிங்க சம்பந்தி. வெளியிடுங்க. வருவார்த்தப்பா, சீக்கிரம் நேரம் ஆகுது. என்னங்க, நான் வந்துட்டேன். போலாமா? சாரி, கொஞ்சம் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், நேரம் ஆயிட்டு.
இந்த வீட்ல இவனும் கொஞ்சம் பேர் வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு இவ சோழியும் முடிஞ்சது. என்னம்மா நீயும் வரலையா என்ன? அபி வீட்டுக்கு போ. என்ன ஜாலிதெல்லாம்? இல்லப்பா அவ இருக்கட்டும், அவ வீட்டு இருக்கட்டும், நீ வீட்டுக்கு போ. இல்ல என் சொல்லுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? சொல்லுக்கு மதிப்பு இல்லைன்னா சொல்லுங்கடா, நான் வீட்டுக்கு வெளில போயிருந்தேன். அபி நல்லா இருக்குது. ஐயோ இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா என் பிள்ளைக்கு பேசி முடிக்கிறது நேரம் ஆயிருமே. ஐயா சம்மந்தி, இப்பெல்லாம் சுடிதார் ஒரு சாதாரண விஷயமா இருக்கட்டுமே, அது பாட்டுல போட்டு போறா, விடுங்க. என்ன நீ போங்க. இருந்தாலும் நீ இப்படி வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. இல்ல மகாதேவனப்பா, காட்டுக்குள்ள போறோம் அதான் சேலை கட்டல, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் இசை சொல்லுக்கு ஆடிட்டு இருக்கீங்க. சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க, நேரம் ஆகுது. எல்லாரும் வரட்டும். அபி நீ தான் வீட்டுக்கு மூத்த மருமவா, கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேண்டாம். வீட்டுல பெரியவங்க சொன்னா கேட்கணும் தெரியாது உனக்கு? இருங்கடி, இசை உங்களுக்கு பின்னாடி ஆப்பு வைப்பா. அதான் பொறுப்பா இருக்கணும் தான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன். சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பாக்கணும், சேலை கட்டிட்டு இருந்தா சரியா இருக்காதுல்ல. அதுக்குத்தான் புள்ள பத்தவா புள்ளைய பாக்கணுங்க. அது சரிங்க தான் சித்தி, நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கும் பாக்கலாம். உங்க பிள்ளைகளை எப்படி பாக்குன்னு இல்லையா சித்தி? ஆனா ஒரு சித்தி, உங்க பிள்ளைகளுக்கு குழந்தை வந்துச்சுன்னா நீங்க தொடவே கூடாது. ஆமா என்னம்மா நான் சொல்ல சரிதானே? நீங்க தான் பொறுப்பா பாக்கணும். உங்க அம்மா கண்டிப்பா உங்களை பொறுப்பா தான் வளர்த்திருக்காங்க. அதனால நீங்க தான் பிள்ளைங்களை எல்லாம் பொறுப்பா பாப்பீங்க. தெரியும் தெரியும். பாருங்களேன், உங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு உங்க அம்மா இந்த தச பக்கம் கூட வர மாட்டாங்க. நான் அடிச்சு சொல்லுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் நம்மள வர மாட்டா போலுக்க. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணுமே. என்ன பொண்ணுதா? வேணா நாளைக்கு வேணா போய்க்கிடுமாடா? ஏன் ஒன்னும் அவசரம் இல்லடா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு கூட போய்க்கலாம். ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா பண்ணட்டும்டா, ஒன்னும் அவசரம் இல்ல. நேரமா ஆயிட்டு அதான் நைட்டு வரைக்கும் போலாமே. ஏன் கத்தாதடா? இல்ல மாமா, ஏன் சீக்கிரம் சீக்கிரம் வா. இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் டேய் நான் இப்போ சொல்லல, நான் சொல்லி 2 நாள் ஆகுது. என்னடா இது? அவ வேலை பார்த்துட்டு இருக்காப்பா. ஏன்? சாரி மாமா, வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதான் கிளம்பல மாமா. சார் நீ ரொம்ப அதிர்ச்சி ஆக வேண்டாம். இதே மாதிரி வீட்டுல இருக்க எல்லாரும் பண்றதை நாங்க பாத்துட்டோம். எங்களுக்கு எந்த அதிர்ச்சியுமே கிடையாது. டேய் அதிர்ச்சிலாம் வேண்டாம்டா, நாங்க எதிர்பார்த்து வந்ததுதான். என்ன இது? என்ன இதுனா? ஒப்பா இருக்காது மாமா, சின்ன பையன் இருக்கான், சேலை கட்டிட்டு வந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதான். என்னடி அப்பா கிட்ட ஏத்து பேசிக்கிட்டு இருக்கா? ஏத்து பேசுறேன் மாமா, பாத்தீங்களா நான் உங்களை ஏத்து பேசிட்டு இருக்கேன். சொல்லிட்டு இருக்கேன், பேசவே கூடாது போலுக்கு. சண்டை இன்னும் முடிவுக்கு வரல போலுக்கு. பொண்டாட்டி கிட்ட மட்டும் சண்டை போடவே கூடாது, போட்டா இப்படித்தான் ஆகும். அப்ப முன்னாடியாவது கொஞ்சம் ஒழுங்கா பேசு. இப்படிதான் பேச முடியும், என்ன பண்ணுவீங்க? மூஞ்சி மாதிரி பேத்துறேன். எங்க பேத்துருங்க பாப்போம். மாமா உங்க பிள்ளை என்னமோ சொல்றாரு, கேளுங்க. என்னடா? ஒண்ணு இல்லப்பா, அதான் வரும்போது சொன்னால புள்ளைய பாக்கணும், டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு. சரி வாங்க கிளம்பலாம். இல்லப்பா டேய், அவங்களாம் நம்ம பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்கடா. அவங்க யாரும் நம்ம சொல்லதான் செய்ய மாட்டாங்க. எதிர்பார்க்காத, எதிர்பார்த்தா சங்கடம். வா. அப்பா எங்களுக்கு பழகி போச்சுடா, விடு விடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். அதே எப்படிப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறமா? டேய் நீ இவரு பெத்த புள்ள, அதனால அவர் பேச்சை கேப்ப. அவங்க என்ன இருந்தாலும் வேற தானே. ஓடி போய் ஒழுங்கா ட்ரெஸ் மாத்திட்டு வா. இல்ல டைம் வேற இல்ல, நான் சேலை வர ப்ளவுஸ் தைக்கல. 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் மாமா. அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, காட்டுக்கு போறோம், ஒருவேளை சுடிதார் வேணா போட்டுக்கலாம்னு நினைச்சு மெத்தனமா இருந்துட்டேன். நீங்க இவ்வளவு சீரியஸா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது மாமா. ஓ சரி சரி வாங்க, நேராவது. எப்ப முன்னாடி மானத்தை வாங்கிக்கிட்டா இருக்க? இரு, நான் யார் மானத்தையும் வாங்கல. திமிரு அதிகமாயிட்டே இருக்குல்ல உனக்கு. சோ இப்ப மானத்தை வாங்குறது நீங்க தான். இந்த இயல் என்னைக்குமே மாற மாட்டா, அவ எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பா. திமுறவ பேசுற திமுறா. இப்ப யாருக்கு திமிரு பேசிட்டு இருக்கீங்க? எனக்குலாம் எந்த திமிரு இல்ல. சார் என்ன இது? ஒண்ணு இல்லப்பா, சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க கேட்க மாட்டாங்கப்பா, நம்ம போகலாம். அதுதான்டா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க, நேரம் ஆகுதுல்ல. என்னம்மா புள்ளையெல்லாம் கிளப்பி விட்டுட்டியா? அப்படி பிள்ளைங்களாம் கிளம்பிட்டாங்க மாமா. சரிம்மா, புள்ளைய கிளப்பி விட்டீங்களே, வாங்க வாங்க, நேரம் ஆகுது. எப்ப முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டல. இருடி, இனி அன்வைக்க போறது மட்டும் பாரு. குடும்பம் தெரியாம மோதிக்கிட்டு இருக்காரு. நான் யாரையும் அசிங்கம் பண்ணணும்னு உனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் மிருகமா மாத்திராத, கொண்டு எரிஞ்சிட்டு போயிருவேன். இங்க பாரு, இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கெல்லாம் உங்க மேல பொறாம. நேத்து வந்தாலும் பேரும் புகழும் வாங்கிட்டு இருக்கல, நம்ம ரொம்ப நாள் இங்க இருக்கமே, வேலைக்காரியாவே வாழ்ந்துட்டு இருக்கமேன்னு இப்ப கோத்து உச்சத்துல இருக்காங்க.
அதான் கருப்பு சிங்கம் அவ்வளவு சொல்லியும் அவ்வளவே சுடிதார் வந்திருக்காளுங்க. அதாவது எதிர்ப்பு தெரிவிக்காளும். நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது அவளுக்கு பிடிக்கலையா? நீங்க பிடிக்கலங்கத சுடிதார போட்டு காட்டிக்கிட்டு இருக்காளுங்க. என்ன ஆனாலும் சரி கருப்பு சிங்கம் மனசுல இடம் பிடிச்சிருங்க. நாங்க இப்ப போலதான் இருக்கோம். அவளுக்கு பொறாமமா நம்ம நல்ல வசதியா அழகா இருக்கோம்ல அந்த பொறாம. அதுக்கான எங்க புருஷமாரும் எங்க பின்னாடி வராருல அந்த பொறாமதான். பாத்தீங்களாமா அவங்க புருஷமாரெல்லாம் அவள எப்படி நடக்கிறாங்க நீ? ஆனா நாங்க கட்டிக்க போறோம் அப்படி இல்ல, எங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் கூட ஒரு பொறாமையா இருக்கலாம். நீங்க பாருங்க இப்படி பண்ணுதவள எந்த எல்லைக்கும் போவாளுவ. நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளவே ஆகக்கூடாதுன்னு கூட போராட்டம் பண்ணுவாளுங்க. ஆனா நம்ம விட்டுற கூடாது. கருப்பு சிங்கம் மனசுல இடம் பிடிச்சிடணும். சரிங்கம்மா. ஆமா மாமானே பாசத்தை காட்டுங்க. இங்க பாரு கருப்பு சிங்கத்துக்கு ரொம்ப பிடிச்சது மகாதேவன் தான். அந்த மகாதேவனையும் நல்ல ஐஸ் வச்சு வச்சுக்கிடுங்க. அப்பா அப்பான்னு கூப்பிட்டு நல்ல பாசமா இருந்துக்கிடுங்க. பறவை இவ்வளவு தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, நீங்க தான் இந்த வீட்டுக்கு மருமகா. நீங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு பவர் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டிய ஒட்டுமொத்த செம்புலிங்க சொத்து உங்களுக்கு தான். சொத்து கையில கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க மாப்பிளைய கூட்டிட்டு விளையாட்டு பார்க்க போயிருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு ஆகணும். சரிங்கம்மா. இங்க பாரு உங்க புருஷமார் கையை மட்டும் விட்டுறாதீங்க. எங்க போனாலும் அவனுல பிடிச்சிக்கிட்டே போங்க. அவனுல அங்கங்க நவல விட்டுறக்கூடாது. சரிங்கம்மா. இங்கிட்ட பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வேணும்? என்ன வேணுமா? நீ என்ன இந்த வீட்டு மகாராணி மாதிரி கேள்வி கேட்க? வேலைக்காரி தானே? நாங்க எங்க நின்னா என்ன கேள்வி கேட்க நீ? ஐயோ நான் அந்த இடத்துல கேட்கல. ஏதாவது வேணுமானு கேட்க வந்தேன். வேணுமானு கேட்க மாட்டே இல்லையா? என்ன வந்து துடிப்பா கேட்க? அதிகார துடிப்புல கேட்க? அதே இந்த வீட்ல குடுக்குற இலக்காரம். ஏன் வெளிய இந்த வீட்டு மகாராணிங்க நீ வேலைக்காரி. என்னாச்சு? இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அதே ஒண்ணு மாப்ள கிளம்பதுக்கிற நேரம் ஆகுது. வீட்டுல ஒருத்தர் கிளம்புற மாதிரி தெரியல. அதான் ஒரு காஃபி போட்டு குடிக்கலாமே நான் வந்தேன் பாத்துக்காங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க. இப்பமே அவங்க கிட்ட காஃபி கேட்க முடியுமா? நானே வந்து போட்டு குடிக்கலாம்னு வந்தேன் பாத்துக்காங்க. அந்தா ஏன் வந்தீங்க? இங்க இருக்கீங்க. என்ன வேணும்? வெளிய போங்க அப்படின்னு சொல்ற மாப்ள. இல்ல நான் இந்த கருப்பு சிங்கத்தை சொன்னா இவள விட்டு வைப்பாங்கன்னு கேக்க. நானும் கருப்பு சிங்கத்தை சொல்லணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பாத்துக்கங்க. நான் அப்படி எதுவும் சொல்லல. சரி நான் சத்தம் போட்டு வைக்கேன். நம்ம வீட்ல வேலை பார்க்கற பிள்ளைன்னு ஒரு அப்படியே நம்ம நடத்துறோம். வீட்ல வேலை செய்யற பிள்ளை மாதிரியா இருக்கா? நம்ம எதுவுமே பாக்குறது இல்ல. அவன் நம்மளே என்ன கேள்வி கேட்காங்க? சரினே உன் மாப்பிள்ளை நான் அவ பக்கத்துல போய் நிக்காரே. என்னங்க நீங்க இந்த சைடு வாங்க. அம்மா விடுங்கம்மா. நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். சரி நீங்க இந்த சைடு வாங்க. கருப்பு சிங்கத்தை சொன்னா சரியாயிடும். இல்ல நான் பாத்துக்கிறேன். வேலைக்காரி மாதிரி நடந்துட்டேன். அவங்க இந்த வீட்டுக்காரங்க. உன் ஸ்தானம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஒண்ணு திட்டாம போனா இவளுக்கு வேற மாதிரி ஏதாவது பண்ணிருவாளுங்க. ஒழுங்கா பார்த்து நடக்கணும். இல்லன்னு வச்சுக்க என்ன பண்ண வேண்டிய தெரியாது. அப்படி சொல்லுங்க. யாருக்கிட்ட பாரு அவன் நிக்கிற ஸ்டைல விடுங்கிற மாதிரியே பாக்குறா பாரு. சீ இவள என்னடி பொண்ணு என் புருஷனை எப்படி பாக்குறா பாரு. இவ கிட்ட இருந்தே கொஞ்சம் தள்ளியே வை. வந்திருக்கவங்களுக்கு காப்பி போட்டு கொடு. புரியுதா? சத்தம் போட்டுட்டேன். காஃபி போட்டு வா, குடிச்சிட்டு வந்துருங்க. நேராயிட்டு நம்ம கிளம்பணும்ல. ஆமாங்க எனக்கு கூட காஃபி வேண்டாம். நான் உங்க கூட வந்துடுறேன். ஆமாமா நேராயிட்டு வா நம்ம போலாம். அதை செய்யுங்க முத. அவளை கூட்டிட்டு போங்க. சரி வா. சரிண்ணே. சரிங்க நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க. அதான் கூப்பிடுதாங்கல்ல அப்போ. இல்ல இருக்கட்டும் நீங்க போங்க. பாத்தீங்களா மாப்பிள்ள எவ்வளவுதான் வசதியா வாழ்ந்தாலும் அந்த வெக்கம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஆமா. ஏங்க நீங்க முன்னாடி போங்க. ஐயா மாப்பிள்ள அவ ரொம்ப வெக்கப்பட்டவா பாத்துக்கங்க. சின்ன வயசுல அப்படிதான் கூச்ச சுபாவம் அதிகம். நீங்க முன்னாடி போங்க நான் அவளை வர சொல்றேன். நீங்க தேடி போனாலும் இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாது. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் மாறவே மாட்டேங்க. சரி உன் மாப்பிள்ள ஒன்னு ஏதாண்டி பாக்குறாரு. சும்மா ஏடி மாப்பிள்ள வச்சுக்கணும் வாங்க பாக்காரு. இவளை திட்டாம இருக்கணும்னா சரி நான் போய்கிட்டு இருக்கேன். அது சரி நீ எதுக்கு இந்த சுடிதார்லாம் போட்டிருக்க? கேள்வி கேட்டாலும் ஏசுவாளுங்க. இல்ல நான் எப்பவும் போடுவேன். என்ன இந்த வீட்டு பொம்பளை எல்லாம் போட்டிருக்காலும் நீனும் போட்டிருக்கேன்னு கேட்க. இந்த வீட்டு பொம்பளை நீனும் ஒண்ணு. அது சரி இந்த வீட்டு பொம்பளை நீனும் ஒண்ணுதான். ஆமாமா ரெண்டு பேரும் ஒண்ணுதான். எங்களுக்கு காப்பி போட்டு கொடு. அதுக்கு முன்னாடி இந்த சுடிதாரை கிழிச்சு தூர ஏறி எப்பவும் போட்டிருப்பிய ஒரு இத்து போன தாவாணி அதைத்தான் போடணும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எங்க மாப்பிள்ளை முன்னாடி போய் நின்றுட்டு இருக்க கூடாது. இங்க பாரு எங்க வீட்டு மாப்பிள்ளை பாக்குறது அவர் முன்னாடி போய் நிக்கிறது எத்தாவது எனக்கு தெரிஞ்சதே. ஏ மகிமா வா நேரம் ஆகுது. அங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க வா. என்னமா அவளை எங்கம்மா கூப்பிடுதா?
போறது இல்லையே. இவளும் இந்த குடும்பத்தை ஒத்திதான். இவ அபியக்கா தங்கச்சி. இல்ல வீட்டு வேலை பாக்குறல, அதான் கேட்டேன். அவளுக்கு வீட்டு வேலை பார்க்கறது பிடிக்கும். நானும் தான் பாப்பேன். அதுக்காக நானும் வேலைக்காரியா? சீக்கிரம் உங்களெல்லாம் வேலைக்காரி ஆக்குறேன்டி. என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரட்டும். நீங்க எல்லாமே வேலைக்காரிங்க தான். இல்லம்மா, நம்ம குடும்பமா போறோம். நம்மள ஒரே குடும்பம். இந்த புள்ள எதுக்கு ஆளி பிள்ளை எதுக்கு கூட்டிட்டு போயிட்டு கிடக்கு? ஏன் எல்லா இடத்துக்கும் அவ வருவாள? சரி, இது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோம். அடுத்த பிள்ளை கூட்டு போக கூடாதுமா. அவ வீட்டுல இருக்கட்டும். வீட்டுல கிளீன் பண்ணி போட்டுட்டு அவ கிடக்கட்டும். ஏமா மகிமா, சித்திக்கு கொஞ்சம் காப்பி போட்டு கொடுமா. ஐயோ, காப்பி தானே, போற வழியில குடிக்கலாம். இப்ப நேரம் இல்ல, வாங்க. இல்லம்மா, காப்பி குடிச்சதா நல்லா இருக்கும் பாத்துக்க. சரி, அவங்களுக்கு காப்பி குடிச்சதா நல்லா இருக்குமா? அவங்க போட்டு குடிக்கட்டும். வா, நம்ம போவோம். ஏ, அந்த பொண்ணு தான் போட சொன்னேன். உங்களுக்கு தான் காப்பி குடிக்கணும் போல இருக்குது. நீங்க போட்டு குடிச்சிட்டு வாங்க. நீங்க இந்த குடும்பத்துல ஒரு ஆளு. உங்க பிள்ளைங்க இந்த வீட்டுல வாழ வர போறாங்க. நீங்களே பொறுப்பா இல்லைன்னா எப்படி? உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி குடிச்சிட்டு வாங்க. நாங்க கிளம்புறோம். நான் அந்த பொண்ணுகிட்ட தான் கேட்டேன், உங்ககிட்ட கேட்கல. நான் அவகிட்ட சொல்லல, உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போட்டு குடிச்சிட்டு வாங்க. இதான் உங்க பொண்ணுங்க நிக்காங்க. பொண்ணுங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் கத்துக்க வேண்டாமா? பொண்ணுங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தானே வளர்த்திருப்பீங்க. இல்ல, நீங்க கரெக்டா தான் வளர்த்திருப்பீங்க. கருப்பு சிங்கத்திட்டே பேர் வாங்கிட்டீங்கல்ல. ஏமா, உங்க அம்மா காஃபி கேக்குறாங்க, போட்டு கொடுங்கம்மா. அடி மகிமா, வா, நேரம் ஆகுது. சரிங்கக்கா. ஏலே, நீ சாம் பொண்டாட்டி தானே? இருடி. ஏமா ஏலே, ஏ மகிமா, நீ கிளம்பலையா? ஏ மகிமா, நேரது. இந்த பொம்பளையும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கா. அததான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏ மகிமா, வா, நேரம் ஆகுதுல. சரிங்க அத்தை. அத்தையா? சமந்தி, அந்த பிள்ளைகிட்ட ஒரு காப்பி கட்டை மாத்துக்கங்க. ஆனா ஏலே நீங்க போட்டு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ, ஏல அப்படியே சொன்னா? ஆமா அத்தை. அவ எது சொன்னாலும் சரியா தான் சொல்லுவா பாத்துக்கங்க. இங்க பாருங்க, இது உங்க வீடு. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. வீட்டு சாவியே வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. பரவாயில்ல, வீட்டுல எல்லா பொறுப்பும் உங்களுக்கு வந்தாச்சு. இந்த காப்பி போட்டு கொடுக்கறதுக்குமா? இங்க பாருங்க, இது உங்க வீடு, உங்க கிச்சனு. காப்பி இருக்குது, பால் இருக்குது. ஏமா எல்லாம் இருக்கலாமா? எல்லாம் இருக்குதே. ஏமா மகிமா, அத்தை காஃபி போடலாம் வாங்கி வச்சுக்கலாமா? ஐயா அத்தை, எல்லாமே இருக்குதே. அவ உங்களை அத்தனை கூப்பிடுதா? அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்ன அத்தனை தான் கூப்பிடுவா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கங்க. அவ என்ன அத்தனை கூப்பிட்டாலே என் உடம்பே சிலுத்து போயிடும். ஏமா மகிமா, வா போ, உன்னை அழைட்டு பாரு. பாரு, நீ அத்தை கூட தான் இருக்கணும். சரிங்க அத்தை. ஏமா ஏலே, அத்தை வாமா, போ வா. சரிங்க சம்மந்தி, காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு வாங்க. சரி ஏமா, நம்ம கிளம்புவாங்க. என்னம்மா, ஏன் மாமியாக்காரிக்கு அவளை மருமகனை கூப்பிடுறதும் பிடிக்குமா? இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கெல்லாம் நீங்க இந்த வீட்டு மருமகள் வரது பிடிக்கல. நான் சொன்னது சரியா இருக்கு பாத்தியா? நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. அவளுக்கு என்ன வேணாலும் பண்ணட்டும். நீங்க இந்த இடத்த புடிச்சிடணும், புரியுதா? அத்தி சிங்கிக்கவில மாட்டின ஓனாய் கரையாய் போச்சு என் கதை. அத்தி இப்ப என்ன பண்ணனு தெரியலையே. அத்தை வர திருதுன்னு முழிக்காத. அத்தை, என்னமா இது? இவன் வேற நான் சுடிதார் போட்டதை அவனால ஏத்துக்கவே முடியல. ஆச்சரியமா இருக்குதான். என்னத்த சொல்ல? சரண், அது உங்க அம்மா தான்டா. சும்மா, இது என்னமா? உங்க அம்மாவே தான்டா. என் பாக்கியமே தான். பாக்கியம். என்னங்க? என்னமா, என்னது? என்னதுன்னா? இது என்னன்னு நான் கேட்டேன். நீங்க தானே கோயிலுக்கு கிளம்ப சொன்னீங்க. ஏமா, மகாதேவன் கங்கணம் கட்டி அறுத்துக்கடி பாரு, பாத்துக்கிடுங்க. நீ சொல்டா, அம்மாக்கு சுடிதார் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஏமோ, நீங்க சூப்பரா இருக்கீங்கம்மா. அப்ப அங்க என்ன சொல்லி விட்டுருக்காரு? நீ சூப்பரா இருக்கு வர்ணிச்சுக்கிட்டு இருக்கா? அவன் கடக்கா. நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்கு. உனக்கு ஆச்சரியமா இருக்கு? இல்லம்மா, அம்மா சேலை தானே கட்டுவாங்க, அதான். அது வேற ஒண்ணும் இல்ல, அப்படி பார்த்து பழகிட்டீங்க. அதனால அம்மானாலே சேலை தான் கட்டணுங்கிறது உங்க எண்ணம், அப்படிதானடா? இல்லம்மா, அம்மா சேலை தானே கட்டுவாங்க. ஏன் அப்பானாலே வேஸ்ட் ஷர்ட் தான் போடணும். உங்க அப்பா பாதி நேரம் டவுசர்ல தான் அலைவாங்க. உங்க அப்பா டவுசர் போடலாமா? ஓய், நான் டவுசர் போடுறேன், இப்படி சுடிதார் போடுறது முன்னாடி. இப்ப இந்த சுடிதார் போட்டல என்னடா வந்துச்சு உங்க அப்பாவுக்கு? பின்னாடி கிட்லர் வர ஏன் புருஷன் நிக்காரு. அத்தையாவது ஓரளவுக்கு சமாளிக்காவ, எனக்கு தான் அறவே சமாளிக்க முடியல. முடி நல்ல திருட்டு மொழி. ஏமா, இவ்வளவு கெடுத்ததே நீங்க தான். ஏய் சாரணி, இந்த துறைக்கெல்லாம் மனசாட்சி நீ இருக்கா இல்லடா? ஏமா, நான் தான் அவன் கிடக்கானா? எப்படி பாத்தியா? அதானே. ஏய், நீ வாய மூடு. ஏய், போய் ஒழுங்கா சேலை கட்டுறது கொல்ல போடுற. இல்லங்க, நேரேட்டு மாமா தேடிட்டு இருக்கா, நம்ம போவோம். அப்பா என்ன திட்டணும், அவ்வளவுதானே? பாக்கியம், பாக்கியம். எப்போ அம்மாக்கு நல்லதாப்பா இருக்குது. இப்படியே வரட்டுமா? என் தம்பி நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கட்டுவான். அடியே கப்பாரு, என் தம்பி எல்லாம் இருக்கான், ஒழுங்கா சேலை கட்டிட்டு போ. அதுக்கான நம்ம ஸ்ட்ரிக்டா வேற சொன்னான். குடும்ப நகை எல்லாம் போட்டு வரணும். ஒருத்தர் காலத்துல ஒன்னையும் காணும். என்ன எல்லாமே சேர்ந்து ஒண்ணு போல பண்ண மாதிரி இருக்குது. போராட்டமா? என்னங்க போராட்டம்? அப்பள ஒண்ணு இல்லையா? புதுசா வந்த மருமக்க மட்டும் சாவி கொடுத்தது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. அதுக்கு தர்ணா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? அவகிட்ட சாவி கொடுத்தானே, கொடுக்காம போனா என்ன? நாங்க அத பத்தி நினைக்கவே இல்லையா? ஏண்டா, அவளுக்கு முன்னாடி நாங்க இந்த வீட்ல தான் இருக்கோம். அந்த சாவிக்கு தான் நாங்க ஆசைப்பட்டிருந்தா என்னைக்கே தூக்கிருப்போம்.
அது வேற ஒண்ணு இல்ல. முன்னக்கூட்டியே வந்த மருமக நம்ம கிட்ட கொடுக்காத சாவிய இன்னும் வீட்டுக்கே வராத மருமக கையில கொடுத்துட்டாங்களேன்னு உங்களுக்கு எல்லாம் பொறாம. அதான் இப்படி ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே? அப்ப சொல்ல எதுக்கு நம்ம கேட்கணும்னு எல்லாரும் இப்படி வீமுக பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் உங்க நகை போட சொன்னா நகையே போடாம வந்து நிக்கீங்க. ஏதோ ஒண்ணுலதவங்க மாதிரி ஒரு கம்மல் கூட தாடல. என்னன்னு கேட்க நீ என்ன இப்படி கணிக்க? நீ என்கிட்ட உத வாங்கிருவ. அவன் சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். பாக்கியம் குடும்ப தாலியாவது போட்டுட்டு வா. உன் தாலி எங்க? ஏங்க நீங்க என்ன தாலி கட்டியா என்ன கூட்டிட்டு வந்தீங்க சொல்லுங்க பாப்போம். அந்த ஆள் தெருல விளையாண்டு இருந்தப்பலே தூக்கிட்டு வந்துட்டீங்க. அதனால அப்படியே இருந்துட்டு போட்டுமே. காட்டுக்குள்ள வேற போறோம். நான் வேற ஒரு இடத்துல கிடக்க மாட்டேன். எவனாவது நினைக்காது ஏதாவது பண்ணிட்டு போயிட்டோம்னா எங்க காட்டுக்குள்ள கோத்த கலப்பாத. ஒழுங்கா போய் ட்ரெஸ் மாத்திட்டு போ. ஏமா உங்களுக்கு சேர்த்துதான் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறத. இது என்னமா நீ இப்ப என்ன பேசுன? என்ன வயசுக்கு தந்தாலும் நடந்துக்கணுமாப்பா? என் பொண்டாட்டி எப்படி நடக்கணும்னு நான் சொல்லி அவ தெரிஞ்சுக்குவா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அப்படி சொல்லுங்க. நான் மாத்த சொன்னா அவன் மாத்துவா. இந்த பேச்சு எல்லாம் வேண்டாம். ஏன் அவளுக்கு என்ன வயசாயிட்டு? இல்ல வயசானா இதெல்லாம் போடக்கூடாதுன்னு ஏன்ட சொன்னா? இல்ல நீ சொல்லி அவ போடாம இருக்கணும்னு நான் கேட்க. இங்க பார், உன் அதிகாரத்தை உன் பொண்டாட்டி வச்சுக்க. ஏன் பொண்டாட்டிட்ட வேண்டாம். அப்பா என்னடா என்ன பேச்சு பேசுற நீ? அப்போ அம்மா செய்யல சரியா? என்ன நீ போங்க, அதை நான் பாத்துக்கிடுவேன். வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணுமா? அத நீ பேச வேண்டாம். இதுதான் உனக்கு கடைசி வார்த்தைன்னு சொல்லிட்டேன். அப்போ பேசுறது நீங்களா? உள்ள தகப்பங்கிற பாகுபாடு எல்லாம் பழகிட்டு இருக்கேன். அது வேற. ஆனா என் பொண்டாட்டி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்ல. அப்படி சொல்லுங்க மாமா. அப்படி சொல்லுங்கப்பா. அப்பா எனக்கு எந்த உரிமையும் இல்ல அப்படிதானே? அம்மானு கூப்பிடு, சண்டை போடு வை. ஆனா நீ இப்படித்தான் இருக்குன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் அவங்க புள்ள. அவங்க கேவலப்பட்ட அந்த அசிங்கம் எனக்கும் தான். இல்ல அப்படி என்ன பண்ணிட்டா சொல்லு பாப்போம். அப்பா நம்ம கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்ப அதுக்கு என்ன? அப்படி கேளுங்கப்பா. இங்கே சண்டை மூட்டி விட்டுட்டோம்னா நம்ம அங்க போக வேண்டாம். அங்க போட்டா கல்யாணம் நடக்காது. அப்பா அவனை விடாதீங்கப்பா. அவன் கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்ன உண்டா அத்தனையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லுக்கு ஆடாதீங்க. அப்ப நான் யாரு? நடிக்கடி நீ. நான் எது பண்ணாலும் மனசை கண்டுபிடிச்சிருது. என்ன இங்க தன்ன போட்டமான்னு கேட்க? அப்படி இல்லடா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க கூடாதான். டேய் கிங்சன், அப்படிலாம் இல்லடா. என்னடா இது? அண்ணே காட்டுக்குள்ள போறோம் எதுக்குன்னு சொல்றாங்க. அவங்க சொல்ல சரிதானே. ரொம்ப தூரம் உள்ள வேற நடக்கணும். தட்டி தட்டி நடக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு சொன்னாங்க. அதான் பாத்துட்டு இருக்கேன். சரி, என் சொல்லிக்கு மதிப்பு இல்ல. இனி உங்க இஷ்டம். இல்லப்பா உங்க பேச்ச மீறிங்க எதுவும் நடக்க கூடாது. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. அது ஒண்ணு இல்ல, நம்ம தான் சுடிதார் போட போறவேன்னு சேலை எடுத்து ப்ளவுஸ் எல்லாம் தைக்கவே இல்ல. வேற பழைய சேலையே எதுவுமே இல்ல. இல்ல நம்ம தான் சுடிதார் போட்டு போறவேன்னு எதையும் இஸ்திரி பண்ணி வைக்கவே இல்ல. இப்போ டைம் இல்ல எடுத்து கட்டுறதுக்கு. அப்படிதானமா? ஆமா மாமா. ஆமா ஆமா. என்னன்னு கேட்க? மாமா நாங்க கார்ல போய் ஏறட்டுமா? போங்க. இனி உங்களை எங்க மாத்த முடியும்? போங்க போங்க. அப்பாடா கருப்பு சிங்கமே சம்மதிச்சிட்டே. அப்பா சொல்லுக்கு மதிப்பு இல்ல அப்படிதானே? அப்பல இல்லங்க. அப்பா சொல்லுக்கு மதிப்பு இருக்க போய் தான் நாங்க கிளம்பியே வந்திருக்கோம். மரியாதையை கெஞ்சி வாங்க கூடாது. போட்டோ யாருக்கும் நெஞ்சில பயமே இல்ல. கிளம்பட்டும். மூஞ்சில முழிக்காத சொல்லிட்டேன். போன இனிமையா வெயிட் பண்ணிட்டு இருக்க. போய் காரடு. அது வந்துடா. போங்கத்தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க போங்க. என் தம்பி என்னடி நினைப்பான்? அவன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டா. என்ன நீ போ. சாரன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அந்த பொண்ணை கொண்டு உன்னை கிளம்ப சொல்லணும் இல்லையா? இல்லப்பா, அம்மா இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட போற. அம்மா அங்க இருக்கிற நடிச்சுல அவன் நான் இல்லாம இருந்துக்கிட மாட்டான். நல்லா இல்ல, இது நல்லா இருக்குல்ல. இல்லப்பா அம்மாவை யாரு இல்ல, நான் போறேன். போன்னு சொன்ன. ஒழுங்கா நீ கட்டிக்க போற பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு. சரி. தர்ணா போராட்டம் நடத்துங்க. எப்படி நடத்துறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம். பாத்தீங்களா, வீட்டுக்கு 2 மருமக மாதிரி எவ்வளவு தோரணையா இருக்காங்க. பொண்ணுங்கன்னா அவங்க பொண்ணுங்க. சொன்ன பேச்ச அப்படியே கீழ்படுத்தி வந்திருக்காங்க. இந்த வீட்டுல இருக்காங்களே அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வரக்கு முன்னாடி அவ்வளவு பொறுப்பா இருக்காங்க. என்னத்த சொல்ல, கொஞ்சம் அந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து கத்துக்கிடுங்க. வா நண்பா. ஆமாடா வா. சில பேருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. இந்த குந்தாணிகள் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதவளே. வந்ததுக்கு அப்புறம் இசை ஒண்ணு ஒவ்வொரு கருத்து சும்மா பண்ணல. அவ சரியாதான் பண்றா. இங்க பாரு, இனிமேல் இசை என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சா போதும். என்ன ஆனாலும் சரி, இசைக்கு பின்னாடி மட்டும் தான் நம்ம நிக்கணும். புரியுதா? கண்டிப்பா. ஒரு நாள் என்ன இப்படி பேசுறது கிடையாது. எப்படி உங்க புள்ள என்ன பேசிட்டு போறா பாத்தியலா? நான் எது பண்ணாலும் சின்ன புள்ள மாதிரி இருக்குன்னு சொல்லி ரசிச்சாலு இன்னைக்கு என்ன எப்படி திட்டிட்டு போறா பாருங்க. நீங்க என்னைக்காவது உங்க புள்ள என்ன இப்படி திட்டி பாத்திருக்கீங்க? இல்ல. உங்க மாமாவும் என்ன சொல்லிட்டு பண்ணா பார்த்தல, விடக்கூடாது. இங்க பாரு,
கோயில வச்சு அவளை படுத்த போட்ட மட்டும் பாரு. நான் யாருன்னு அவளுக்கு தெரியல. இந்த கிருபா பாக்கியவதி பத்தி அவளுக்கு தெரியல. தெரிய வைப்பேன். நான் எதை வேணாலும் போத்துக்குவேன். என் தன்மானத்துல கைய வச்ச யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். பாரு, நம்ம ஆட்டம் இனி பயங்கரமா இருக்கணும். ஈரத்துல பார்க்க கூடாது. அவளை வச்சு செய்யடி. என்ன நான் பாத்துக்கிறேன்.